மீண்டும் பூதாகரமாகும் தர்மஸ்தலா கொடூர சம்பவம். வழக்கை தலைகீழாக மாற்றிய பிளாக் மாஸ்க் மேன். கோவில் புனிதத்தை கெடுக்கவே அவதூறு பரப்பியதாக பகீர் வாக்குமூலம். தர்மஸ்தலா வழக்கில் ஷாக்கிங் ட்விஸ்ட். திகிலூட்டும் மர்மம் விலகுமா? உண்மையான சூத்திரதாரிகள் யார்? கடந்த ஒரு மாசமா ஒட்டுமொத்த நாட்டையுமே தர்மஸ்தலாவில் நடந்த அமானுஷ்யங்களை பத்தி பேச வச்ச அந்த மாஸ்க் மேனையே சிறப்பு புலனாய்வு குழு அதிரடியா அரெஸ்ட் பண்ணதான் இந்த திகில் சம்பவத்துல யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்டா அமைஞ்சிருக்கு. தர்மஸ்தலா மஞ்சுநாதர் கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லப்படுது. சாதாரண மக்கள்ல இருந்து அரசியல்வாதிகள், திரை பிரபலங்கள், கிரிக்கெட் வீரர்கள்னு ஏகப்பட்டவங்க குடும்பத்தோட வந்து வழிபாடு செய்யற ஆன்மீக தலமா திகழ்ந்துட்டு இருக்கு. இப்படி பலரும் வந்து போற புனிதமான இடத்துல சாமி கும்பிட வர சிறுமிகள், இளம் பெண்களை கடத்தி கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கிறதாவும், பள்ளி சீருடையில இருந்த 17 வயது சிறுமிய பாலியல் ரீதியா துன்புறுத்தி ஈவு இரக்கமே இல்லாம கொன்னிருக்கிறதாவும் பல அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியான மர்ம விஷயங்கள் வெளிவர தொடங்குச்சு. அது மட்டும் இல்லாம தர்மஸ்தலா கோவில் ஒரு மினி அரசாங்கம் மாதிரியே செயல்பட்டு வர்றதாவும் சொல்லப்படுது. 100க்கும் மேற்பட்ட சிறுமிகள், இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணி துடிக்க துடிக்க கொலை செஞ்சு அவங்கள டீசல் ஊத்தி எரிக்க சொன்னாங்க. நானே என் கைகளால நிறைய பெண்களுடைய சடலங்களை எரிச்சிருக்கேன். சில பெண் சடலங்களை நிர்வாணமாவே தர்மஸ்தலா கோவில் நிலத்துல புதைச்சிருக்கேன் அப்படின்னு தர்மஸ்தலா கோவில் தூய்மை பணியாளரா வேலை பார்த்த நபர் பலரையும் ஷாக்காக வைக்கிற மாதிரி ஒரு வாக்குமூலம் கொடுத்தாரு. இவருடைய இந்த வாக்குமூலம் கர்நாடக மாநிலம் மட்டுமில்லாம ஒட்டுமொத்த நாட்டையுமே அதிர வச்சதுதான் சொல்லணும். பெல்தங்கடி வட்டத்துல இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு தர்மஸ்தலாவுல வேலை பார்த்த தூய்மை பணியாளரை கை கால்கள் எதுவுமே தெரியாத மாதிரி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கருப்பு துணியால கவர் பண்ணி அவர் பார்க்கறதுக்காக கண்களுக்கு மட்டும் டிரான்ஸ்பரண்டான ஒரு ஓப்பனிங் கொடுத்து நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. கூடவே அந்த நபர் கையில எடுத்து வந்த சில புகைப்படங்கள் அவர் ஏற்கனவே போலீஸ்ல கொடுத்த வாக்குமூலமும் நீதிபதி கிட்ட பகிரப்பட்டுச்சு. நாட்கள் போக போக தர்மஸ்தலா வழக்கு பூதாகரமானதால SIT விசாரணை அமைக்கப்பட்டுச்சு. சிறுமிகள், இளம் பெண்கள் சடலங்கள் புதைக்கப்பட்டதா 20க்கும் அதிகமான இடங்கள்ல அந்த நபர் அடையாளம் காட்டுனதை வச்சு மொத்தமா 16 இடங்கள்ல சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் தீவிர சோதனையில ஈடுபட்டாங்க. நேத்ராவதி ஆற்றங்கரையிலையும் பக்கத்துல உள்ள காட்டுலையும் JCBயை வச்சு குழி தோன்ற பணி வேகமா நடந்துச்சு. புகார்தாரர் அடையாளம் காட்டின 13 இடங்கள்ல 6வது இடத்திலையும் 11வது இடத்திலையும் தோண்டப்பட்ட குழியில இருந்து மனித எலும்புகள், மண்டை ஓடுகள், புடவைன்னு 100க்கும் மேற்பட்ட எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டுச்சு. 2003 மணிப்பால் மெடிக்கல் காலேஜில் படிச்சிட்டு இருந்த அனன்யாங்கிற மாணவி ஃப்ரெண்ட்ஸோட தர்மஸ்தலாவுக்கு போனப்போ அவங்க மட்டும் திடீர்னு காணாம போயிட்டாங்க. இதை பத்தி அனன்யாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அம்மா சுஜாதா கிட்ட சொல்லவே பதற்றமான தாய் சுஜாதா தர்மஸ்தலாவுக்கு போய் மகளை பல இடங்கள்ல தேடியிருக்காங்க. ஆனா அனன்யா கிடைக்கவே இல்லை. மகளை காணும்னு சுஜாதா தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணப்போ உன்னுடைய மகள் யார் கூடயாவது ஓடி போயிருப்பான்னு தகாத வார்த்தைகள்ல பேசி அந்த புகாரையே வாங்க மறுத்ததா சொல்லப்பட்டுச்சு. காவல் நிலையத்திலிருந்து வேதனையோட வெளியேறின சுஜாதா தர்மஸ்தலாவை நிர்வகிக்கிற வீரேந்திர ஹெக்டேவையும் சந்திச்சு புகார் கொடுத்ததாவும், ஆனா அவரும் போலீஸ்காரங்க ட்ரீட் பண்ணதை விட கொடூரமான முறையில பேசி விரட்டி அனுப்புறதாவும் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு கோவில் வாசல்லையே உட்கார்ந்திருந்தவங்கள அந்த கும்பல் சுஜாதாவை தனியா கூப்பிட்டு போய் பயங்கரமா தாக்குனதுல அவங்க 3 மாசம் கோமாவுல இருந்ததாகவும் கூறப்பட்டுச்சு. உடல் நலம் சீரான சுஜாதா மகள் காணாம போன சம்பவத்தை நினைச்சு நொறுங்கி போயிருந்தாங்க. இந்த சூழல்ல தர்மஸ்தலா கொலை கேஸ் பல வருஷங்களுக்கு அப்புறம் மறுபடியும் பூதாகரமா வெடிச்சது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. உடனே தர்மஸ்தலா கோவிலுக்கு போன சுஜாதா, என் மகளை இங்கதான் கொலை பண்ணியிருக்காங்க, புதைச்ச இடத்தையாவது சொல்லுங்க, என் மகளுடைய எலும்பையாவது எடுத்துட்டு போறேன்னு சொல்லி கண்ணீர் வடிச்சாங்க. ஆனா இப்படியெல்லாம் சொன்ன சுஜாதா திடீர்னு பேக் வாங்கியிருக்காங்க.
தனக்கு பொண்ணே இல்ல, அனன்யா யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி எல்லோரையும் பதற வச்சிருக்காங்க. அதே மாதிரி தர்மஸ்தலா கோவில்ல 100க்கும் அதிகமான சிறுமிகள் இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு குழி தோண்டி புதைச்சதா சொன்னது எல்லாமே பொய்ன்னு பெரிய குண்டை தூக்கி போட்டு வழக்கையே திசை திருப்பியிருக்காரு அந்த மாஸ்க் மேன். தர்மஸ்தலா கோயில் மேல புகார் தெரிவிச்ச மாஸ்க் மேன சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் அதிரடியா அரெஸ்ட் பண்ணி புலன் விசாரணையில இறங்கினாங்க. அதுல அந்த நபருக்கு மண்டியா மாவட்டத்தில் உள்ள சிக்கபெல்லி கிராமம் தான் சொந்த ஊருன்னும் அவருடைய பேரு சின்னையா அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. கோயிலுக்கு வர பெண்களை கடத்தி பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொடூரமான முறையில கொலை பண்ணி கோயில் நிலத்திலேயே புதைக்க சொன்னாங்கன்னு சின்னையா ஏன் புகார் கொடுத்தாரு? கோயிலுடைய நிர்வாகிகள் கொடுத்த உத்தரவால தான் சடலங்களை கோயில் நிலத்துல புதைச்சேன்னு சொன்ன சின்னையா திடீர்னு தான் சொன்ன அனைத்தையும் பொய்ன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? அப்படி சின்னையா சொன்னது எல்லாமே பொய்யா இருந்தாலும் 16 இடங்கள்லிருந்து எடுக்கப்பட்ட மனித எலும்புகள், மண்டை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டது எப்படின்னு பல சந்தேக கேள்விகள் எழுந்திருக்கு. தர்மஸ்தலா வழக்கு பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சதால வழக்க திசை திருப்புறதுக்காக புகார்தாரரை யாராவது மிரட்டி இப்படி சொல்ல சொன்னாங்களா, இல்ல கோயில் புனிதத்தை கெடுக்கிறதுக்காக வேற யாராவது இந்த மாதிரி இழிவான செயல்ல ஈடுபட்டிருக்காங்களான்னு சந்தேகமும் எழுந்திருக்கு.